இன்றைக்கி லேண்ட் ஃபோல் இருக்குங்க. இது வந்து ஏற்கனவே ரூம் கட்டுறதுக்காக ஆரம்பித்தது, அப்படியே பாதியில் நின்றுது. போன வருடமே நம்ம கட்டியிருந்தோம். இதில் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா, இங்கே படி வைக்கணும், நிலவு கதவு வைக்கணும், சுற்றிலும் பூச்சி பூசணும், உள்ளேயும் வந்து தளம் போடணும். அது இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே நெல் வயல் இல்லைல்ல, வண்டி வந்து உள்ளே வந்துடும். இந்த மாதிரி டைமில் தான் வந்து லாஸ்ட் டைம் இந்த டிப்பரில் கொண்டு வந்து கல் கொட்டி வச்சுருந்தோம், ஜல்லி கொட்டி வச்சுருந்தோம், அதெல்லாம் பண்ணோம். அதே மாதிரி இப்போ காலி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மணல் ஓட்டிட்டேன். அடுத்தது இது வந்து பழைய வீட்லேயே ஒரு நிலம் ஒன்று இருந்துச்சு, அதுவும் அந்த உள்ளே இருக்கிற அதுக்குண்டான கதவு. நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த நுழைவாயில் நம்ம கட்டியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டெப் கட்டணும். இங்கே வந்து அதுக்குண்டான கருங்கல் கிடக்குது, இந்த டிப்பரில் கொண்டு வந்து கொட்டியிருந்தோம்ல அது கிடக்குது. அடுத்தது என்ன பண்ணணும், பூச்சி பூசணும். பின்னாடி நேற்று பூசிட்டாங்க, ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணி, இங்கே குடி தண்ணி எதுவும் இல்லை, அதனால் வெளியேருந்து கொண்டு வரணும். ஸோ இங்கெல்லாம் காரை போட்டு பூசிடணும். இந்த மாதிரி இந்த துவாரங்கள் எல்லாம் அடைச்சிடணும். மழை ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுன்னா உள்ளே சாரல் அடிக்கும், நனையும், நம்ம எதாவது பொருள் வச்சாலும். அதுக்காக இங்கே பூசியாச்சு. இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 2 பக்கம் பூசி உள்ளே நிலவு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று பார்த்திங்கன்னா இந்த கல் இந்த மேலே வச்சுருக்காங்கள வரியாட்டை, அது வந்து 4 இன்ச்சு கல் போட்டுருந்துச்சுங்க. அந்த அந்த இடத்துல வந்து செங்கல் வச்சு கட்டுவாங்க, அதுக்கு பதிலாக இப்போ 4 இன்ச்சு கல் வச்சு கட்டிட்டாங்க. அது ஏதோ காரை வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிமெண்ட் ஒரு 12 மூட்டை எட்டு வந்து போட்டிருக்கு. பனி பெஞ்சுதுங்கள்ல, அதுக்காக வந்து இப்படி கவர் பண்ணியிருக்கேன். அடியில் வந்து நிறைய இந்த மாதிரி பகலைகளை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணணும்னா, நீ தண்ணி தெளித்து விடணும். நேற்று சொல்லிட்டு போனார். நேற்று நைட்டு மழை வந்துச்சுன்னு அரிச்சிருன்னு நினச்சேன். நீ தண்ணி தெளிக்க சொன்னார். கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா வெளிப்பூச்சுக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் நீ பெயிண்ட் பண்ணணும். இது நம்ம போன வருடம் மணல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மணல் இது. ஸோ அதையும் எடுத்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 2 அடி 1.5 அடி ஒசரத்துக்கு மண் வந்து இது வரைக்கும் கொட்டி விடணும். நல்லா இந்த குழி வரைக்குமே மண்ணை கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ளே வராது. இப்போ போன வருடமெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வயலில் தண்ணி நிற்கும் நடவு போடுறப்ப. இங்கே கணிஞ்சு வந்து இங்கே எல்லாமே தண்ணி வரும். இங்கே ஒரு பாசமே பிடிச்சிருக்கும், தெரியுதுங்களா? கொஞ்சம் அப்படி க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அந்த காரையை. ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே இது வரைக்கும் மண் கொட்டி விட்டுடலாம். அப்படியே ஸ்லோப்பாக கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா, இதுக்கு தண்ணி பயன்படுத்துறதுக்கு தண்ணி வேணும்ல. இன்ஜின் எடுத்து விட்டு இந்த வாய்க்காலில் கொண்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குழி வெட்டியிருக்கோம். ஏன்னா பக்கெட் விட்டு அல்லது குடத்தை விட்டு மோந்து இதில் ஊற்றணும். இது நம்ம பஞ்சகாவியம் செய்யறதுக்காக அந்த பிரிண்டிங் தெரியுங்களா, செஸ்ட் பிரிண்டெல்லாம் வரும், அதுக்கு அந்த பேஸ் இது. அந்த வந்த ட்ரம்மு நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். இது நம்ம திருப்பூரில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன்ல, அங்கே தெரிஞ்சவங்க மூலிமா. இது வந்து 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கின ட்ரம்மு. இதில் என்னென்னா, இந்த ட்ரம்மு ரொம்ப வருடத்துக்கு வருங்க. ஒரு 20 வருஷத்துக்குனாலும் நம்மளால் பயன்படுத்த முடியும். இது வந்து சீக்கிரம் வெட்டையாகி உடஞ்சி போயிடும், கீழே வந்து லீக் ஆகும். இதுக்கு வந்து களிமண்ணை வந்து எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். இப்போ நம்ம அங்கே பறிச்சோம்ல, அந்த மண்ணை கொஞ்சம் உள்ளே போட்டங்காட்டி தண்ணி இறங்காமல் இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ நேரம் தண்ணி நிற்காது. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன், தெரியுதுங்களா? உள்ளேருந்து மண் வருது பார்த்தீங்களா? உள்ளே நம்ம மண் கொட்டியிருக்கோம். மண் கீழே இறங்கி தண்ணி தெளிஞ்சு நிற்கிது. இந்த மாதிரி அவசர காலங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரிக்ஸு பயன்படுத்திக்கலாம். சரி, நான் அப்படியே தண்ணி ஊற்றி விடுறேன். இன்றைக்கி வந்தாங்கன்னா பக்கமாக காலையில் இந்தெல்லாம் சாரம் கட்டியிருக்காங்க, ஹோல்ஸ் போட்டு. இந்தெல்லாம் காரை பூசுறக்காக. சாரம்ங்கிறது இந்த மாதிரி குச்சி போட்டு கட்டியிருக்காங்க. இது மேலே ஏறி நின்று கலவை வாங்கி மேலே பூசுவாங்க, ஹைட்டாக இருக்குல்ல. ஏன்னா இதுலேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வருவோம்ல. ஸோ இங்கே வந்தால் தங்குறதுக்குன்னு இல்லை, தங்கனாலும் தங்கலாம். பட் இங்கே வந்து ஏதாவது பொருட்கள் வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு. இந்த வயலில் யாராவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க, நம்ம வயல்னு இல்லை, பக்கத்து வயல் எங்கே வேலை செஞ்சாலும் சப்போஸ் மழை வந்தால் இங்கே நிற்பாங்க அப்படிங்கிறக்காக. இது வந்து இந்த ரூம் வந்து நம்ம பாதுகாப்பு உள்ள, நம்ம பஞ்சகாவியம் புண்ணாக்கு இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக. இது இந்த ஒத்தட்டாப் ஒன்று போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த தோட்டத்துக்காரரே சொன்னார், யாராவது வெளியே வேலை செஞ்சாலும் அர்ஜென்ட்டுக்கு வந்து நிற்கிறக்காக ஒன்று இப்படி இழுத்து விட்டுடலாம் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம அதுக்கு டோர் போட்டோன்னா கீ நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஒருத்தருங்க வர்றாங்க, அப்படி மழை பெய்யுது அப்படின்னா ஒடியாந்து இங்கே நிற்கிறக்காக.
அதனால் இந்த இடத்துல போன வருடம் இதெல்லாம் போட்டதுனால இந்த இடத்த பயன்படுத்த முடியல. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏணி நிறுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கே கொட்டினாலும் கொட்டலாம். மண் எங்கேயாவது கிடச்சிதுன்னா கொண்டு வந்து கொட்டிட்டு, கல்லறையெல்லாம் மண்ணை கொட்டிட்டு, அப்புறம் அந்த பெரிய ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஜல்லினா பெரிய கல்லுக, அந்த கல்லுகளை கொண்டு வந்து இங்கே ஓரங்களில் அடுக்கி விட்டுட்டு, நம்ம பயன்படுத்துனது போக மீதி கற்களை ஓரங்களில் அடுக்கி விட்டுட்டு மண்ணை கொட்டிட்டா கிடக்கும். ஓரமாக டில்லரும் கூட நிறுத்திக்கலாம். அப்புறம் இந்த ஜல்லி வந்து எங்கேயாவது வீட்டுக்கு பயன்படுத்தணுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம், தண்ணி வரக்குள்ள. ஒரு 2 நாளில் முடிச்சிடுவாங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.